பின்னாடி வேண்டா கொஞ்சம் அனுபவிச்சுட்டு முதல் கட்டமா போக மாட்டாங்க. ஏன்னா கடுகளை வையுமான் இருந்தாலும் பின்னாடி வந்துருவான் இருக்கிறதுனால இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு எடுத்த எடுப்புல அவன் போக மாட்டான் என்று இந்த ஹதீஸும் சொல்லுகிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மாமின் அமீரின் எலி அம்ரல் முஸ்லிமீன் சும்மலா யுஜ்ஹிது லஹும் வ யன்ஸஹு இல்லாலம் யதுகுல் மஅஹுமுல் ஜன்னா. ஒரு அமீர், ஒரு தலைவன் முஸ்லிம்களுடைய காரியத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் தராமல் அவர்கள் நலனையே நாடுவானையானால் அவர்களுடன் சேர்ந்து இவன் சொர்க்கம் செல்லாமல் இருப்பதில்லை. செய்யலன்னா நரகம் போவான்னு சொல்றாங்க, ஒழுங்கா நடந்துட்டான்னு வைங்க, இவன் சொர்க்கம் போகாமல் இருப்பதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 205வது ஹதீஸ்ல இருக்குது. நலம் நாடுதல். நலம் நாடுறதுன்னா இங்க இருந்துகிட்டு அமெரிக்காவில் உள்ளவனுடைய நம்ம நாட முடியாது. எதான் நாட முடியும்? நமக்கு பக்கத்துல உள்ளவன், நம்ம தெருவில் உள்ளவன், நம்ம அடுத்த வீட்டுக்காரன், நம்ம ஊர்ல உள்ளவன், அப்படி எப்படிதான் வட்டம் போட்டு தான் ஒரு மனிதனால ஒரு நன்மையை நாட முடியும், அவர் ஏதாவது செய்ய முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளாக இருக்கிறீர்கள். பொறுப்பு இல்லாத யாரும் உலகத்துல கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒவ்வொருத்தரும் சுயநலவாதியா இருக்கிறான். எல்லா மனிதனுமே பொறுப்பு சுமத்தப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். அந்த பொறுப்பு பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்கள் பொறுப்புக்கு கீழே உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு கடையில ஒருத்தன் வேலை செய்யறான்னா அவனுக்கு முதலாளி பொறுப்பாளியா இருக்கான். வேலை செய்யறான் அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பொறுப்பாளியா இருப்பான். அவன் பொண்டாட்டி இருக்கால புள்ள குட்டிகளுக்கு பொறுப்பாளியா இருப்பான். அப்ப பொறுப்பாளியா இல்லாம யாருமே இல்ல. உங்க வட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் நலனை முதலில் நாட வேண்டும். அதை கரெக்டா அந்த கடமை செஞ்சிடணும். உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு என்னென்ன கடமை செய்யணும்னு உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதோ அதை எல்லாம் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபுல் இமாமு ராயின், இமாம் இருக்கிறார ஜனாதிபதி, அவரும் பொறுப்பாளர், வஹு மஸ்ஊலுன், அது பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லிஹி, ஒரு ஆண் மகன் அவனுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளன். அவன் வேலைக்காரனா இருக்கட்டும், முதலாளியா இருக்கட்டும், கூலி தொழிலாளியா இருக்கட்டும், அவன் யாராவது இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ஒரு ஆண் மகன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளி, வஹு மஸ்ஊலுன், அது குறித்து அவன் விசாரிக்கப்படுவான். ஒல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண் கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளி, அது பற்றி வஹிய மஸ்ஊலா, அது பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உல் அப்து ராயின் அலா மாலி சய்யிதிஹி, ஒரு வேலைக்காரன் முதலாளியுடைய செல்வத்துக்கு பொறுப்பாளி, நம்பி விட்டுருக்கிறாரு, இவன் ஒரு ஆளை வர சொல்லி 1 கிலோவுக்கு 1.5 கிலோ எடுத்து கொடுக்கலாம். வேண்டிய நண்பன் வந்தான்னு சொன்னா 1 கிலோ சீனி கேட்பான். ஆளை பார்த்து 1.5 கிலோ போட்டு பண்டை கட்டி கொடுத்துடலாம். உன்னை நம்பி தந்திருக்கிறாங்க. நம்ம வேலைக்காரன் பொறுப்பில்லை நினைக்காத. முதலாளிக்கு உன் மேல பொறுப்பு இருக்கிற மாதிரி உனக்கு முதலாளி மேல பொறுப்பு இருக்குது. அவருடைய பொருளுக்கு நீ பொறுப்பாளி. அது பற்றி நலன் நாடுறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட மார்க்கம் பாத்தீங்களா? இதெல்லாம் இருந்தா மூமின். மூமின்கிறவன் இதெல்லாம் இல்லைன்னா வெறும் அஸ்திவாரம் மட்டும் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் இருந்தா தான் கட்டடம், ரூமோ பெட்ரூமோ பாத்ரூம் எல்லாம் இருக்குன்னா என்ன இருக்கணும், எல்லாம் சேர்ந்து வரணும். அப்ப அடுத்தவர் நலன் நாடுதல், பிறர் நலன் நாடுதல், பிறருக்கு இடைஞ்சல் செய்யாமல் இருத்தல், நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு செய்யற கடமைகளை நிறைவேற்றுதல், இதுகளெல்லாம் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்றாங்க, அலா இன்னும் தெரிஞ்சுக்கிறங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க இயலாது. ஒரு வாத்தியார் மாணவனுக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இது 4-5 உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு எல்லாருமே பொறுப்பாளியான்ட்டாங்க. குல்லுக்கும் ராயின், இப்படி சொல்லிக்கிட்டே போல நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு கட்சிக்கு தலைவர், கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு பொறுப்பாளி சொல்லலாம். ஒரு காலேஜ் பிரின்சிபால் மாணவர்களுக்கு பொறுப்பாளி அப்படின்னு சொல்லலாம். ஒரு தொழிற்சாலையுடைய மேனேஜரா இருக்கிறவர் தொழிலாளிகளுக்கு பொறுப்பாளின்னு சொல்லலாம். ஒரு பஸ் ஓட்டுற டிரைவர் அங்குள்ள பாசஞ்சருக்கு பொறுப்பாளின்னு சொல்லலாம். இப்படியே சொல்லிக்கிட்டு போனா அது ஒரு வால்யூம்ல வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு 5-6 சொல்லிவிட்டு குல்லுக்கும் ராயின், எல்லாம் பொறுப்பாளி தான். பொறுப்பு இல்லாத யாருமே கிடையாது. எல்லாம் பொறுப்பு, ஏதாவது பொறுப்பு கொண்டிருக்கு தான் செய்யுது. அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். பொறுப்புக்கு கீழே வர்றாங்களே அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது சஹீஹுல் புகாரியில 5188வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இது பொறுப்பாளி எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்து காட்டுறாங்க. பொறுப்பு அந்த பிறர் நலம் நாடுகிறதுல ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு தலைவனுடைய பொறுப்பு என்ன என்பதை விளக்கும் போது சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடன் பட்டுட்டு இறந்துடுறாங்க இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா இருக்கிறாங்க. அவங்க காலத்துல எத்தனை பேர் கடன் போடுவாங்க, நிறைவேற்ற முடியாம மூத்தா போயிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மக்களே உங்களில் யாராவது சொத்து விட்டுட்டு போனால் அவங்க குடும்பத்தார்கள் சொந்தம், உங்களில் யாராவது கடனை விட்டுட்டு போனால் அது என் பொறுப்பு. தலைவன் அப்படி இருக்கணும்.
தலைவனுடைய வேலை என்ன? சொத்துக்கு குடும்பத்தார் அனுபவிச்சுட்டு போ. கடன்காரனா மௌத்தா போனீன்னு சொன்னா அந்த கடனை தீர்க்கிற கட பொறுப்பு ஜனாதிபதி என்ற முறையில, தலைவர் என்ற முறையில என்னை சேர்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிருக்கிறாங்களே. அப்படி பொறுப்பாளனாக தலைவர்கள் இருக்கணும். தனக்கு கீழே உள்ளவர்கள் விஷயத்துல அவன் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். மகன் பட்ட கடனை தந்தை தீர்க்க வேண்டும். எல்லாம் வரும். கீழே உள்ளவர்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் அதெல்லாம் அடங்கும். இது சஹீஹுல் புகாரியில 5371வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட ரத்தின சுருக்கமா சொல்றாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்றாலே பிறர் நலம் நாடுதல் தான். தீன் சொன்னாலே வேற ஒண்ணுலாம் கிடையாது. சொல்லுங்க நோம்பலாம் இருந்துட்டு போது ஒன்ட்ட அதெல்லாம் பத்தாது. அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்று சொன்னாலே அடுத்தவர் நலனை நாடுவதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, குல்னா லிமன், அடுத்தவர் நலனை எவன் நலனை நாட சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் விவரமா கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்தவர் நலன் நாடுவது என்பதுல எதெல்லாம் வரும்னு கேட்டா, லில்லாஹி, அல்லாஹ்வின் நலனை நாடு, அல்லாஹ் சொன்னபடி கேளு. ஒலி கிதாபிஹி, அவனுடைய வேதத்தின் நலனை நாடு. ஒலி ரசூலிஹி, அவனுடைய தூதர் நலனை நாடு. ஒலி ஐமத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார்களே அவர்கள் நலனையும் நாடு. ஆமத்தியும், சாதாரண மக்கள் நலனை நாடு. எல்லாம் நாப்பாங்கிறாங்க, எல்லாத்தையும் நலனை நாட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் தீனு. அதை தவிர தீனு இல்லைன்னு சொல்லி சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 82வது ஹதீஸ்ல எடுத்தவனே பார்த்தலாம். 100 ஹதீஸ்க்குள்ளே வந்துடும். 82வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப முஸ்லிமா இருக்கக்கூடிய நாம் ஈமானுடைய கிளைகளை படர விட நினைச்சோம்னு சொன்னா இந்த மேற்கொண்ட 6 நம்பிக்கைகளுக்கு மேல இவைகளை எல்லாம் அதிகமாக என்ன செய்யணும்? அடுத்தவர் நலனை நாடிக்கொண்டே இருக்கணும். நம்மளை பத்தி மட்டுமே சிந்திக்க கூடாது. எல்லாம் நம்மளை சித்தம், நம்முடைய சிந்தனை எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா நம்மளை பத்தி மட்டும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அதுக்குள்ளேயே சிந்திச்சிட்டு இருக்காதீங்க என்று சொல்றாங்க. அப்ப அடுத்தவர் நலனை நாடணுங்கிறது ஒரு பொதுவான ஒரு வாசகம். இது எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்லல. அடுத்தவர் நலனை நாட வேண்டும்ங்கிறது இப்படி ஓரளவு சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த அடுத்தவர் நலனுக்கு வியாக்கியானம் கொடுத்ததுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஞ்ச முடியாது. அடுத்தவர் நலனுக்குள்ள எதையெல்லாம் கொண்டு வர்றா, இதுல இல்லாம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒண்ணு விடல. அடுத்தவர் நலனை நாடு என்று சொல்லிவிட்டு பல சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர் நலனுக்கு வியாக்கியானம் கொண்டு இருக்கிறார்கள். என்ன வியாக்கியானம் தர்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு பாருங்க. முதலாவது, நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்க. ஒரு கடன், ஒரு உதாரணத்துக்காக கடன் கொடுக்குறீங்க. கொடுத்தவர் ஒரு டயத்துல தர்றேன்னு சொல்லி தான் வாங்குவார். அப்பதான் நம்மளுக்கு கொடுப்போம். ஒரு மாசத்துல தந்துடுறேன், ஒரு வருஷம் தந்துடுறேன்னு சொல்றாரு. அவர் அல்லாஹ் கிடையாது. கடன் வாங்கினவர் அல்லாவா? ஒரு மாசத்துல தரேன்னு அவர் தர இயலுமா? அவர் நியத்து தரணும்னு நினைச்சு தர்றாரு. தர வேண்டும் என்று நினைத்து உங்கள்ட்ட சொல்லுகிறார். ஒரு மாசத்துல தர முடியல. பெரும்பாலும் கடன் பட்டவர்களுக்கு கடன் படுறதுங்கிறவனே முடியாதவன் தான் படுவான். வழங்குதா வச்சுக்கிட்டு போடுறவன் நம்ம கம்மியா தான் இருப்பான். இந்த கடன் வாங்குறவன், சின்ன சின்ன கடன் வாங்குறவன், பெரிய கடன் வாங்குறவன் வேற வேற திருப்பி கொடுக்கிற சக்தியில வாங்குவான். இந்த சின்ன கடன் வாங்குறவன் எடுத்து பாத்தீங்கன்னா அவனால கண்டிப்பா தரவெல்லாம் முடியாது. ஏதோ வாங்குறதுக்காக என்ன சொல்லி போடுவான், 3 மாசத்துல தந்துருவேன். எப்படி தருவான்னா இன்னொருத்தர் கடன் வாங்கி தான் தருவான். அந்த ரேஞ்சில் அவன் இருப்பான தவிர அவனுக்கு தான் வரவு செலவு இழுத்துக்கிட்டு நிக்குது. அவன் ஏன் கடன் வாங்குறான்? 1000 ரூபாய் கடன் கேட்கிறான்னா அப்ப 1000 ரூபாய் அவனுக்கு சேர்க்க இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் 1000 ரூபாய் ஒரு கடன் 1000 ரூபாய்க்காக அலைகிறான், ஒருத்தன் கடன் கேட்டு அலைகிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன நிலையில வாங்குறான்? வாங்குற சம்பாத்தியத்திலிருந்து ஒரு 10 ரூபாய் மிச்சம் பிடிச்சி, ஒரு 25 ரூபாய் மிச்சம் பிடிச்சி, ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு சேர்த்து வைக்க சக்தி இல்ல. அதனால இந்த கடன் வாங்குற அளவுக்கு வர்றான். வாங்கிட்டான் கடனை. ஒரு டயத்துல சொன்னா தர முடியல என்ற உடனே மூமினானவர்கள் நம்ம எப்படி நடக்கணும்? பிறர்னால எப்படி நாடணும்? இந்த இடத்துல நீங்கள் கடன் கொடுத்தவர்களாக இருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கடன் வாங்குறவர்களுக்கு ஒரு ஒண்ணு இருக்குது. நீங்கள் கடன் கொடுத்தவர்களாக இருக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவன் தரமாட்டேங்கிறான், தரல. இப்ப நீங்கள் நலம் நாடுதல் என்பதை எப்படி அமல்படுத்தணும்? மூமின் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல நம்ம ஜெயிப்போம், ஈமானுடைய கிளையை டெவலப் பண்ணுவோம் அப்படி நினைத்தவர்களாக நீங்கள் இருந்தால், அந்த 6 அஸ்திவாரம் மட்டும் போது கட்டணம் இல்லாம இருப்போம், அது ஒரு விஷயம். நம்ம கட்டணம் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், 2 செய். என்ன 2 செய்ய? ஒயின் கானது உசரத்தின், கடன் வாங்கியவன் சிரமப்படக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் நல்ரத்துன் இலா மைசரா, வசதி வரும் வரை அவகாசத்தை கொடுத்து விடு. சொன்னியாண்டு நிக்காத. 3 மாசம் தான் சொன்னேன். ஆனா அல்லாஹ் நீங்க அவன் அல்லாஹ் வாக்குறீங்க. 3 மாசம் தான் சொன்னா மனுஷன் அப்படித்தான் சொல்லுவான்.
என்னமோ அவன் 3 மாசத்துல உண்டாக்கிற சக்தி இருந்தா அவன்கிட்ட கடையா வாங்குறான். சொல்லித்தான் என்ன செய்ய சொல்லி விட்டான். முடியல. அவன் மனிதன் முடியா. நம்மளே எத்தனை விஷயங்கள் முடியாம போகுது, சொன்னபடி முடியாம போயிருது. பெரிய பெரிய நிலையில உள்ளவங்களுக்கு முடியாம போயிடுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, இங்க வாப்பா முடியலங்கறியா, நீ நான் கேட்கிறேன்னா சொல்லாத, எவ்வளவு நாள் உனக்கு தரையேறும் சொல்லு. நீனா சொல்லு, எவ்வளவு நாள் உனக்கு தரையேறும்? 1 மாசத்துல இல்ல, இன்னும் நல்ல டயம்